ஹாய். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்கியூசஸ். நம்ம எல்லாருமே நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயத்துக்கு நம்ம எக்ஸ்கியூசஸ் கொடுப்போம். ஏன் அப்படின்னா எக்ஸ்கியூசஸ் கொடுத்து நம்ம பழகிட்டோம். நம்ம எப்போனாலும் அதை பண்ணிக்கலாம், எப்போனாலும் அதை பண்ணுறதுக்கு உண்டான நமக்கு சோர்ஸஸ் அண்ட் சூழ்நிலை இருக்குது அப்படின்றனால நம்ம எக்ஸ்கியூசஸ் கொடுத்தே பழக்கப்பட்டுட்டோம். அப்படி நம்ம எக்ஸ்கியூசஸ் கொடுத்து பழக்கப்பட்டதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யாமல் இருப்போம். இதுவுமே ஒரு விதமான தள்ளி போடும் மனநிலை தான். ஆனால் பார்த்திங்கன்னா, இதை நம்ம செஞ்சு பழக்கப்பட்டு நம்ம ரத்தத்தில் ஊறி போன ஒன்று அப்படிங்கிறதுனால நம்ம இதை பெருசாக கண்டுக்கிறதில்ல. நம்ம டே டு டே லைஃப்பில் இது ஒரு பார்ட் ஆஃப் த விஷயமாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்ம காலையில் எழுந்தோடனே ப்ரெஷ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி நமக்குள்ள எக்ஸ்கியூசஸ் பழகிடுச்சு. ஸோ இது நமக்குள்ளே ஊடுருவிருச்சு அப்படின்னு நமக்கு தெரியாத அளவுக்கு நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்ல ஆரம்பிக்கிறோம். இப்போ நான் என் விஷயத்தில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா, நான் ஸ்பாட்டிஃபைல பாட்காஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லியோ 2 நாளைக்கு ஒருக்கவோ எப்போல்லாம் என்னால் முடியுமோ அப்போல்லாம் நான் பாட்காஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். கூடுமான வரைக்கும் டெய்லி பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு மோட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஸ்பாட்டிஃபைல பார்த்திங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு அறிவிப்பு கொண்டு வந்தாங்க. என்ன அறிவிப்புனா, நம்ம ஸ்பாட்டிஃபைல இப்போ நான் பேசுகிற பாட்காஸ்ட்டை பேசி நான் போட்டேன் அப்படின்னா அதுவே பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் ஆட் பண்ணி கொடுத்துரும். என்னுடைய 1 மாதத்துக்கு முன்னாடி இருக்க எந்த பாட்காஸ்ட் வேணாலும் நீங்கள் கேட்டு பார்க்கலாம், அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கும். ஆனால் இப்போ நான் பேசுகிறதுல இருக்காது. ஏன்னா ஸ்பாட்டிஃபை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் ஆட் பண்ணுறத ரத்து பண்ணிட்டாங்க. நானும் கேட்டு பார்த்தேன், அப்படி ஏன் அப்படிலாம் பண்ணிங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை இப்போதைக்கு நாங்கள் அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டோம், நீங்கள் வேறு எதுலையாவது இருந்தால் அதை எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வேறு எதில் இருந்தாவது நம்ம எடுத்து போடணும் அப்படின்னா அது காப்பிரைட் இல்லாத திங்காக இருக்கணும். காப்பிரைட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்பாட்டிஃபையாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், மொத்தமாக அடி வாங்கிடும். ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் போட முடியாது அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் நான் பாட்காஸ்ட்டே பண்ணாமல் இருந்தேன் ஒரு வாரம். இதை நினச்சி யோசிச்சுக்கிட்டு இதனால் ஏதாவது ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நான் யோசித்தேன், பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன, நீ பேசுகிறதுக்கு அது ஒரு ஆடட் பாயிண்ட்டாக பின்னாடி வரப்போகுது, அவ்வளோதான். பேக்ரவுண்ட் மியூசிக் தான் மெயின் கிடையாது. நீ பேசுகிற பாட்காஸ்ட் தான் முக்கியம், அதுக்கு பின்னாடி வர்ற பேக்ரவுண்ட் மியூசிக் தான் முக்கியம். அது இல்லைன்னா என்ன, அது இல்லாமல் நீ பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் நான் பாட்காஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். லாஸ்ட்டாக ஒரு 1 மந்த்தாக யாராவது நோட்டிஃபை பண்ணி சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்லப்போனால் யாருமே சொல்லலை, பேக்ரவுண்ட் மியூசிக் லாஸ்ட்டு வீடியோவில் இருக்குது, இதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட யாருமே சொல்லலை. த திங்கிஸ் இதுதான், நான் எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட எக்ஸ்கியூஸ் என்ன அப்படின்னா, பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ண முடியாது, ஸோ நம்ம பாட்காஸ்ட் பண்ண வேணாம், பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை நிவர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்காஸ்ட் பண்ணணும்னு நான் சில நாட்களை வீணடித்தேன், எனக்கு நானே எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு. ஆனால் அப்புறம் தான் புரிஞ்சிச்சு இது தேவையில்லாத ஒரு தள்ளி போடுதல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாட்காஸ்ட்டாக என்னால் முடிகிறப்ப ஒரு நாளுக்குள்ளே அடுத்தடுத்த டேயில் நான் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தாலும் மேக்ஸிமம் 2 days ஒன்ஸாவது நான் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு நான் கொடுத்த எக்ஸ்கியூஸை நானே பிரேக் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் வச்சுருப்பீங்க. அது சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம், ஒரு நாவல் எழுதுகிறதா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை கற்றுக்கிறதா இருக்கலாம், எனிதிங் ஆர்ட் ஃபார்ம் ஏதாச்சும் ஒன்றா இருக்கலாம், இல்லை நீங்கள் செய்யணுன்ற ஒரு விஷயம் சின்ன விஷயமாக கூட இருக்கலாம், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு மரம் நடணுன்றது கூட ஒரு விஷயமா இருக்கலாம். இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்களே எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவு அதை நீங்கள் நாளைக்கே பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். அப்படி இல்லாட்டி அந்த ஆத்ம திருப்தி கிடைக்கிறதுக்காண்டி நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது வேணாமே. ஸோ எது பண்ணணுன்னாலும் சீக்கிரமே பண்ணிடுங்க, அவ்வளோதான். இன்னொரு பதிவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். நோ எக்ஸ்கியூசஸ்.